என் செல்லக் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று உன்னைப் பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உனக்குச் சொல்லிவிட கால் கடுக்க காத்திருக்கின்றேன். நிச்சயமாக ஒரு முறையாவது என் பிள்ளை நீ கேட்டுவிட்டாயானால் வியந்துதான் பார்க்கப் போகிறாய். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை. உனக்கு தெரியாத சில விஷயங்கள் இன்னமும் உன் வாழ்க்கையில் மறைந்து கிடக்கத்தான் செய்கிறதல்லவா என் தங்கமே. சில விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்வது நல்லது. சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் நல்லது. அப்படி இருக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சில காரியங்களை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் எப்பொழுதும் துணையிருக்கும் இந்த நேரம் உன்னை தேடி வரக்கூடிய சில அதிர்ஷ்டங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இது, இது உனக்கான தருணம் இது என்று நான் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் போதாது. நீயும் அதனை முழுக்க முழுக்க உணர வேண்டும். என்ன நடப்பது என்றாலும் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களின் மீது நம் கவனம் சரியாக இருக்கும் பொழுது நம்மை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நமக்கான வாழ்க்கை இது என்ன தருகிறது என்ற புரிதல் நமக்குள் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பது ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் துணிந்து நிற்க வேண்டும். அதுபோலத்தான் எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க காத்திருக்கிறது என்பதில் நாம் மிகுந்த மனத்தெளிவோடு இருக்க வேண்டும். சில விஷயங்களை உன்னால் அவ்வளவு எளிதாகவெல்லாம் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது. சில விஷயங்கள் அவ்வளவு சுலபமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் தேவைகளை நிச்சயமாக நடத்திவிடாது. ஆனால் சில சமயங்கள் நாம் நினைத்ததை விடவும், நாம் எதிர்பார்த்ததை விடவும், நாம் ஆசைப்பட்டதை விடவும், நாம் கனவிலும் நினைத்திராத சில விஷயங்கள் நமக்கு நடக்கும். அப்பொழுதுதான் தெய்வம் என்ற ஒன்று இருப்பதையே நாம் உறுதி செய்வோம். அதுவரையிலும் நமக்கு என்னதான் நடந்தாலும், நாம் விரும்பியது எல்லாமும் கிடைத்தாலும், நாம் எதிர்பார்த்தது நடந்தாலும், அந்த நேரம் தெய்வத்திற்கு நன்றி சொல்வதோடு நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுகின்றோம். ஆனால் இது போன்ற ஒரு சம்பவம் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு நடந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். அதனால்தான் உன் தாயானவள் எந்த நேரமும் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தெய்வம் இருக்கிறது என்பதனை முதலில் நீ உணர்ந்தால் மட்டும்தான் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் உனக்கு தெரிய வரும், உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்று. நான் இருந்து உனக்கு நடத்துவது எல்லாமும் நீ இன்னமும் உணரவில்லை என்றால் காலமும் நேரமும் குறைவாக இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு ஏற்படக்கூடிய சில சந்தேகங்களும் உனக்குள் இருந்து போக வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர வேண்டும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதற்கே என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் அது போதும். உன்னோடு துணை இருந்து நான் மீட்டு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. என் பிள்ளையே, காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இப்படி இந்த நேரங்களில் தான் நடக்க வேண்டும் என்று விதியாகும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தும் அதை நாம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் சில நேரங்களில் சில விஷயங்கள் நம்முடைய மனதை அதிகமாக ரணமாக்கும்.
ஏன் எதற்கு என்ற கேள்விகள் நமக்குள் எழும்பொழுதெல்லாம் அந்த கேள்விக்கு நம்மிடமே பதில் இருக்காது. சில சமயம் பிரச்சனைகள் உச்சத்தில் நிற்கும், யாரும் கை கொடுக்க மாட்டார்கள். பறக்க பறக்க பார்த்து கொண்டு என் பிள்ளை யாராவது நமக்கு உதவி செய்துவிட மாட்டார்களா என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருப்பாய். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு எண்ணங்களையும், ஒவ்வொரு சிந்தனைகளையும் நாம் யோசித்து யோசித்து மேலும் மேலும் மனம் வருந்தி கொண்டிருக்கிறோமே தவிர ஒரு பொழுதும் எதையுமே நினைத்து நாம் அடுத்தது என்னவென்று சிந்திப்பதில்லை. எதனால் நமக்கு இப்படி நடக்கிறது என்பதனை நாம் மறந்து விடுகின்றோம். யாரால் இதுவெல்லாம் நடக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றோம். நமக்கான தேவைகளையும் நாம் விரும்புகின்ற விஷயங்களையும் நம் கண் முன்னால் நின்று கொண்டிருந்த பொழுதும் கூட அதை உணர முடியாமல் நாம் நிச்சயமாக கடந்து விடுகின்றோம். இதுவெல்லாமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நேரம். என் குழந்தை, நீ புரிந்து கொள்ளாமல் போவதும் அதை தெரியாமல் விட்டு விடுவதும் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களையும் துயரங்களையுமே கொடுக்கிறது என்பதனை நீ மறக்காதே. நான் உனக்காக என்னவெல்லாம் தருகின்றேனோ அதை எல்லாமும் நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அதை எல்லாமும் நாம் தெரிந்து கொண்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க வேண்டும். சட்டென்று எதையும் நாம் விட்டுவிட்டு மனம் கலங்கி நிற்பதை விட நமக்கு நடப்பது என்னவென்று நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோமானால் இந்த சிந்தனைகள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்களில் என் பிள்ளை, நீ எல்லாவற்றையும் இனி கட்டாயமாக உணர்ந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கான தருணங்களை சொல்லிக் கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் ஒருபுறம், உனக்கு நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ நினைக்கக்கூடிய நேரம் ஒருபுறம். இனி எதுவாகுமோ என்று எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் விஷயங்களை மட்டும் என் பிள்ளை நீ சிந்தித்து விடு. நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகள் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் நெருங்கி வந்துவிட்டது. நாம் எதிர்பார்ப்பது எல்லாமும் நமக்கு நடக்கவில்லையே என்ற கவலை உனக்கு ஒருபுறம் இருக்கும் என்றால், நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் நம் கைவசமாக நடக்கப் போவதையும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, அதிர்ஷ்டம் உனக்கு சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காது. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருந்து உனக்கு தருவதை நிச்சயமாக உனக்கு நடத்தி தருவேன் என்பதுதான் உண்மை. நான் இருந்து எதையும் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதுதான் உண்மை. இதையெல்லாமுமே என் குழந்தை நீ தெரிந்து கொண்டாயானால் உனக்காகவே நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை மறந்து விடாதே. உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட எண்ணியது கிடையாது. எந்த நிலையிலும் உனக்கு நான் துன்பங்களை கொடுக்க நினைத்தது கிடையாது. உனக்கான காலமும் நேரமும் கைகூடி வரும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொன்றையும் உனக்கு நான் தெளிவாக எடுத்துச் சொல்ல நினைக்கிறேனே தவிர ஒரு பொழுதும் என் பிள்ளையை நட்டாற்றில் விட்டுவிட நான் நினைத்தது கிடையாது. உன் உறவுகள் செய்கின்ற அதே தவறுகளை உன் தாயானவள் நானும் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். உன்னை சுற்றி நடக்கும் இந்த தீமைகளை எல்லாமும் ஒருபோதும் நான் உன் வாழ்க்கையில் தொடர அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து தருவதும் நான் இருந்து உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்துவதும் என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தொடர்கதையாக மாற வேண்டும். எதுவுமே
உன் வாழ்க்கையில் நிரந்தரமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், எதுவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பாயானால், உன் வாழ்க்கையில் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல இனி உன்னையே நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் காலமும் நேரமும் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் உணர்த்தும் நேரம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் தாயானவள் உன்னிடத்தில் நின்று உனக்கு என்ன தர வேண்டும் என்று நான் யோசிக்கிறேனோ அதையெல்லாமும் நான் முழுக்க முழுக்க உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரங்கள் இனி அத்தனை அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வருவதை நீ கண்கூடாக காண்பாய். இது நம் வாழ்க்கை என்று நீ என் பிள்ளை நிச்சயமாக நெஞ்சை நிமிர்த்தி நீ வாழத் தொடங்குவாய். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. உனக்கு கிடைக்காத விஷயங்கள் என்று இங்கு எதுவுமே இல்லை. உன்னை தேடி வருவது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக முழு மனதோடு பெற்றிட வேண்டும். எந்த இடத்திலும் அம்மா நமக்கு காத்து நிற்பாள், அவள் அதை புரிந்து நமக்கு கொடுப்பாள் என்று நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் நமக்கு ஒவ்வொன்றையும் சரி செய்து கொடுக்க வருகின்ற இந்த நேரம் எல்லாமும் தலைகீழாக மாறப்போகின்ற நேரம். இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உன்னிடம் ஒப்படைக்க வேண்டிய நேரம். நீ முடிந்து விட்டது என்று நினைக்கிறாய், ஆனால் உன் அம்மா நான் சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் எல்லாமுமே இனிமேல்தான் உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது என்று. நீ கேட்ட விஷயங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்று நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என்ன சந்திக்கிறாயோ, ஏது சந்திக்கிறாயோ என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் நேரம் இது. உன்னை தொடரும் இந்த காலங்கள் அத்தனையும் என் பிள்ளைக்கான தேவைகளை முழுக்க முழுக்க சரியாக நடத்தி கொடுக்கின்ற நேரம் இது. நீ நினைத்தால் இங்கு எல்லாவற்றையும் உன்னால் நிச்சயமாக ஒரு நொடியில் மாற்றிவிட முடியும். நீ நினைத்தால் இங்கு எல்லா விஷயங்களையும் உன்னால் ஒரு நொடிப்பொழுதில் தலைகீழாக புரட்டி போட முடியும். ஏனென்றால் அந்த அளவிற்கு உனக்குள் திறமை இருக்கிறது என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த திறமைகள் எல்லாமும் உனக்குள்ளிருந்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திறமைகள் முழுக்க முழுக்க உன் நன்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முடியாத காரியங்களை எல்லாமும் கைவிட்டு விடுவதை விட்டு முதலில் ஆரம்பத்திலேயே இதற்கு நீ சிந்தித்திருக்க வேண்டும். இத்தனை காலமும் முயற்சி செய்துவிட்ட பிறகு அதனை நீ விட்டு விடுவதில் எந்த நியாயமும் கிடையாது. இதனை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை, இனிமேல் நீ செய்து கொண்டிருக்கின்ற இந்த செயலில் ஏதோ ஓரிடத்தில் நீ தவறு செய்கிறாய். அதனால்தான் உனக்கு நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் போனது என்பதனை புரிந்து கொண்டு அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ முழுக்க முழுக்க தெளிவோடு சிந்தித்து விட்டாலே அது போதும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ கண்கூடாக காண்பாய். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது. உன் வாழ்க்கையில் இந்த பாக்கியம் இருக்கிறது. அது என்னவென்று நான் உனக்கு சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியமில்லை. இருந்தாலும் என் பிள்ளை, இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளாமல் இருப்பதனால் உனக்கு நான் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். என் குழந்தையே, தெய்வமானவள், அதாவது உன் தாயானவள் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிலைத்து நிற்கிறேன். உன் வாழ்க்கையில் என்னுடைய அருள் முழுமையாக உனக்கு நிலைத்து நிற்கிறது. உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு உறுதுணையாக வருகின்றேன். உன் தாயானவள் நான் மட்டுமல்ல, எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் சரி, மனதார அவர்களை நீ வணங்கி இருப்பாயானால்
உனக்காக அவர்கள் முழுமையாக இந்த வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்துவிட உன் முன்னால் வருகிறார்கள். இதனை எல்லாமும் என் பிள்ளை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த வேளையில் உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டங்களை காணும் பாக்கியம் இந்த வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நீ விரும்பியதை நடத்தும் நல்லதொரு சிந்தனையும் நீ நினைத்த மாத்திரத்தில் எல்லாமும் உன் கைகூடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியசாலியாக என் பிள்ளை நீ இருக்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ மேலும் மேலும் உன்னை யாரென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் என்னவெல்லாம் நடக்கும், உன்னால் என்னவெல்லாம் முடியும் என்பதனையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. முடியாது என்று இங்கு எதுவும் இல்லை, நடக்காது என்று இங்கு எதுவும் இல்லை. நீ நினைத்தால் எல்லாமும் ஒரு நொடியில் மாறிவிடும். நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு ஒரு நொடியில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துவிடும். இதை எல்லாமுமே என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு சரியாக வாழ்ந்து விட்டாயானால் அடுத்தது நாம் நடத்தும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக வலிமைப்படுத்துவதை என் பிள்ளையினால் உணரவும் முடியும். எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி நாம் புலம்பியது எல்லாமும் போதும். இனி நமக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நாம் இருந்து பெறக்கூடிய நன்மைகளை நிச்சயமாக நாம் என்னவென்று தெரிந்து கொள்வோம் என்பதனை நீ மறக்காதே. ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாமும் முடியட்டும். இனி உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தாயின் அரவணைப்போடு என் பிள்ளைக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை இனிமேலும் நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல மாட்டாய். எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு இனிமேல் துன்பங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழத் தொடங்கிவிட்டாயானால் அது போதும். நல்லதொரு தருணங்களை உனக்கு நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்கள் இனி உன்னை தொடரும் பொழுது இனி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிலையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழத் தொடங்கும். அத்தனையிலும் இருந்தும் உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். எந்த இடத்திலும் என் பிள்ளையினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். காலமும் நேரமும் உனக்கு நல்ல பலனை கொடுக்க வருகின்ற இந்த நேரம் இனி என் பிள்ளை எதையும் சிந்தித்து நீ வருந்தாமல் இருந்து விட்டாலே அதை போதும். எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்து விட்டாலே அது போதும். உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் உன் வெற்றிக்கான நேரம். உனக்கான காலம் இனி எப்பொழுதும் உன்னுடைய அன்பை முழுமையாக வெளிப்படுத்தும் காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்தாதே. எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. நான் இருக்கும் பொழுது இனி என்றும் என்றென்றும் என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைந்து விடுவாய். நல்லதே நடக்கட்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கையும் உறுதியாகவே கிடைக்கட்டும். உன் வாழ்க்கை தெய்வத்தினுடைய அருளால் அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. உன் வாழ்க்கை உனக்கான எல்லா தேவைகளையும் உன் வசமாக்கி கொடுக்க உன் முன்னால் தெய்வத்தின் அருள் கொண்டு நிற்கிறது. அதனால் இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்தாதே. எதை பற்றியும் யோசித்து என் பிள்ளை நீ கலக்கமடையாதே. உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான புரிதல் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையை உன்னை விட அழகாக வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது என்பதுதான் உண்மை.
உன்னை விட யாராலும் இந்த வாழ்க்கையை அழகாக ரசிக்க முடியாது என்பதுதான் உண்மை. சந்தோஷமாக நீ இருக்க வேண்டிய காலம் இது. நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் தெய்வத்தின் சக்தி ஒரு மிக பெரும் துணையாக உனக்கு நிற்கிறது என்பதனை எந்த நிலையிலும் நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.